வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாக்டர் பிஆர் அம்பேத்கருடைய காஸ்ட் இன் இந்தியா அண்ட் ஆனிலேஷன் ஆஃப் காஸ்ட் ஜெனசிஸ் அண்ட் மெக்கானிசம் ஆஃப் காஸ்ட் இந்த எஸ்ஏஸோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. பிஆர் அம்பேத்கர், அதாவது பீம்ராவ் ராமஜி அம்பேத்கர், இவர் எல்லாருமே அன்பாக பாபா சாஹிப் அம்பேத்கர் தான் கூப்பிடுவாங்க. இவர் இந்திய வரலாறில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அவர் ஒரு ஜூரிஸ்டாக, எக்கானமிஸ்டாக, சோஷியல் ரிஃபார்மராக, பொலிட்டிஷியனாக, ஸ்காலராக இருந்திருக்காரு. தாழ்த்தப்பட்டவங்களுக்காக அவர் ரொம்ப போராடி இருக்கார். அதுக்காக அவர் வாதாடியாக இருக்கார். நிறைய ஆர்கனைசேஷன் மூமெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு, கேம்பெயின்ஸ் பண்ணியிருக்காரு. எல்லாமே தாழ்த்தப்பட்டவங்களுடைய அடிப்படை உரிமைக்காக தான். இது மகாத் சத்தியாகிரகா அவரால் தான் வந்தது. இதன் மூலமாக தலித்ஸ் எல்லா இடத்துலையும் தண்ணீரை குடிக்கக்கூடிய உரிமையை, அதாவது மனிதர்களுக்குரிய உரிமைகள் மறுக்கப்பட்ட காலம் அது. நீ தாழ்த்தப்பட்டவன், இந்த இடத்துல நீ தண்ணி குடிக்கக்கூடாது, தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன காலம் அது. ஆனால் அவங்களுக்கும் அந்த உரிமை இருக்குது அப்படின்றத வாங்கி கொடுத்தது இது. அடுத்தது கலாரம் டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட்டு. ஒரு காலத்தில் தாழ்த்தப்பட்டவங்களாம் கோயிலுக்குள்ளெல்லாம் அனுமதிக்கப்படலை, அதாவது இந்து கோயிலில். அதனால் அவங்களுக்கு அந்த உரிமையை வாங்கி கொடுத்தது தான் அந்த மூமெண்ட்டு. அது மாத்திரம் இல்லாமல் அவர் நிறைய ஆர்கனைசேஷன்ஸும் ஆரம்பிச்சிருக்காரு. அதில் முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா பக்ரத் எத்தகானி சபா, அதுக்கப்புறம் இண்டிபெண்ட் லேபர் பார்ட்டி. இது எல்லாமே அடிப்படையாக மனிதர்களுக்கு வர வேண்டிய உரிமைகளை இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் கொடுத்தாகணும் அப்படின்னு போராடி வாங்கி கொடுத்த இந்த இடங்க தான் இந்த முக்கியமான இந்த குரூப்ஸ்லாம். இதில் அம்பேத்கர் பார்த்திங்கன்னா அவர் காஸ்ட் இன் இந்தியா தே மெக்கானிசம் ஜெனிசிஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டுன்னு ஒரு பேப்பரை அவர் சப்மிட் பண்ணியிருக்காரு. எங்கன்னா கொலம்பியா யூனிவர்சிட்டியில் 1916. இந்த பேப்பரில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஜாதி இந்த இதெல்லாம் எப்படி இந்த காஸ்ட் சிஸ்டம் இந்தியாவில் இருக்குது, எப்படி ஆரம்பிச்சுது, இந்த இந்திய சமுதாயத்து மேலே எத்தனை நூற்றாண்டுகளாக அதோட ஆதிக்கம் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத இங்கே சொல்கிறாரு. அவர் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, இந்த காஸ்ட்ன்றதே ஒரு விளக்கப்படாத, யாருக்குமே புரியாத, யாருமே புரிஞ்சிக்காத ஒரு தன்மை உடையது தான் இந்த காஸ்ட்ன்றாரு. அதே மாதிரி இந்த பேப்பரில் அவர் எதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காருன்னா மெக்கானிசம் ஜெனிசிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் காஸ்ட் மட்டும்தான். அவர் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல், ஃபிலாசபிக்கல் அண்ட் மாரல் டிபேட்ஸ்க்குலாம் நான் போகல அப்படின்னு சொல்லிடுறாரு. இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது இந்த காஸ்ட்ன்றதை இந்தியாவுடைய ஒரு ப்ராப்ளமாக நம்ம எடுத்துக்கூடாது. ஏன்னா இப்போ இந்தியன்ஸ் எல்லா உலகமெங்கும் பரவிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க போகிற இடத்துலையும் அவங்க இந்த காஸ்ட் பேஸ் சொசைட்டியை உருவாக்குவாங்க. அப்போது இந்த காஸ்ட்ன்றது இந்தியாவை தாண்டி மற்ற இடத்துக்கும் பரவக்கூடிய ஒரு நிலையில் தான் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, சில பேர்லாம் அதாவது முக்கியமான அறிஞர்கள்லாம் சென்னாட், நெஸ்ஃபீல், ரிஸ்லே, கெட்கர், இவங்கெல்லாம் காஸ்ட்டுக்குன்னு சில டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஒரு முழுமையான டெஃபினிஷன் இல்லை. ஏன்னா அவங்க காஸ்ட்டை ஒரு தனிப்பட்ட விஷயமாக நினச்சி அது சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. காஸ்ட்ன்றது ஒரு ப்ராடர் சிஸ்டம், அந்த சிஸ்டத்தில் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, செனட் என்ன சொல்கிறாருன்னா, காஸ்ட்ன்றது ஹெரிடிட்ரி குரூப், அதாவது தலைமுறையாக வருது. அதுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த கல்யாணம், உணவு, அப்புறம் பொல்யூஷன், இதெல்லாம் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்றாரு. நெஸ்ஃபீல்ட் என்ன சொல்கிறாருன்னா, இந்த காஸ்ட்ன்றது எப்படின்னா இந்த சோஷியல் இன்ட்ரடாக்ஷனை தடுக்குது. அதை எங்கே சாப்பிட்ணும், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு காஸ்ட்டுக்குள்ளேயே, அவங்க காஸ்ட்டுக்குள்ளேயே பண்ணணும் அப்படின்றதெல்லாம் காஸ்ட் சிஸ்டமில் இருக்குது அப்படின்றாரு. அதே மாதிரி ரெஸ்டில் என்ன சொல்கிறாருன்னா, இது வழி வழியாக வர்றது தான். அதாவது இந்த வேலையை செஞ்சவங்களுடைய தகப்பனார் இப்படி செஞ்சாருன்னா இந்த வேலையை அந்த மகன் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி அந்த காஸ்ட் பிரிஞ்சிருக்கு. இது அவங்களோட சமுதாயத்தோட ஐடென்டிட்டி, அடையாளம் அப்படின்னு சொல்கிறாரு. கெட்கர் என்ன சொல்கிறாருன்னா, இது வேறு வேறு ஜாதியில் அதை காஸ்ட்டில் கல்யாணம் பண்ணிக்கிறதும் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு ஒரு அடையாளமாக மெம்பர்ஷிப்பாக அமையுது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. என்னென்னா, காஸ்ட்ன்றது ஒரு தனிப்பட்ட யூனிட் இல்லை, அது இந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒரு யூனிட்டு. அதாவது எண்டோகாமின்னு இருக்குது. அதாவது வெளி காஸ்ட்டில் கல்யாணம் பண்ணிக்காமல் அவங்கவுங்க காஸ்ட்லேயே பண்ணிக்கிறது தான் எண்டோகாமி. அது ஒரு முக்கியமான ஒரு
ஃபேக்டர் இந்த காஸ்ட்லன்றாரு. ஏன்னா வந்து சமுதாயத்தோட கட்டமைப்பில் அது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை ஏன் வந்து வலியுறுத்துறாங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, வரலாறில் பார்த்திங்கன்னா முதல்ல எக்ஸோகேமியா தான் இருந்தது. அதாவது வந்து வெளி காஸ்ட் ஆளுங்களும் திருமணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. அப்படி தான் ப்ரிமிட்டிவ் சொசைட்டியில் இருந்து. ஏன்னா அப்போ இந்த ஜாதியெல்லாம் கிடையாது. அதனால் ஒரு குரூப்பு, 2வது குரூப்பு, 3வது குரூப்புன்னு இருக்கும்போது ஒரு குரூப்பில் இருக்கிறவங்க இன்னொரு குரூப்பில் இருக்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிறது இருந்தது. ஏன்னா அப்போ வந்து வாழ வேண்டிய கட்டாயம், சர்வைவல் தான். அதனால் வாழறதுக்கு எந்த இட சூழ்நிலை இருக்குது, யாரோட தகுதியாக நமக்கு அடுத்தவங்களாக இருக்காங்களோ அவங்களோட திருமணம் முடிக்கிறது அப்போது ஒரு பழக்கமாக இருந்தது. ஆனால் போக 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 தான் இந்த ஜாதிக்குள்ளே தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு அழுத்தம் வந்திருக்கு. இது ஏன்னா இந்த சமுதாயத்தை ஒன்றோட ஒன்று கலக்காமல் வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து மனைவி இழந்துறாரு, இல்லை ஒரு பெண்மணி வந்து கணவனை இழந்துறாங்கன்னா இவங்களெல்லாம் சர்ப்ளஸ் மென் அண்ட் விமென் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது வந்து அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். இப்போது இவங்களால் வந்து அந்த அந்த காஸ்டோட சிஸ்டம் வந்து அந்த கட்டுப்பாடு வந்து உடஞ்சிடக்கூடாதுன்றதுக்காகவே வந்து சில விஷயங்களை வந்து வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு 4 விஷயத்த சொல்கிறாரு. முதல்ல சத்தி, அதாவது கணவன் இழந்த பெண்ணையும் கணவரோட சேர்த்து எரிச்சிடுறது. அப்படி பண்ணும்போது இந்த சர்ப்ளஸ் விமன் ஆகக்கூடிய அந்த விதவைகள்லாம் வந்து வேறு ஒரு ஜாதியில் காஸ்டில் இருக்கக்கூடிய திருமணம் செஞ்சுக்க வேண்டியது தடைப்பட்டு போகுது. ஏன்னா அவங்க எரிச்சிடுறாங்க. 2வது என்ஃபோர்ஸ்ட் விடோமெண்ட். அதோ வந்து உன் கணவர் இறந்துட்டாருன்னா நீ விதவை, நீ இப்படி தான் இருக்கணும், நீ இன்னொரு திருமணம் பண்ணிக்கூடாது, நீ இப்படி தான் வாழ்க்கையை நடத்தணும்னு சொல்கிறது. இது வந்து எரிக்கிற சத்தியை விட பெட்டராக இருந்தாலும் நீ வந்து கணவன் இழந்துட்ட அப்புறம் இன்னொரு ஆண் துணையை தேடக்கூடாதுன்னு சொல்லும் போது அந்த பெண்ணை இன்னொரு ஜாதியோடு கலக்காமல் பார்த்துக்கிறது மூலமாக அந்த ஜாதிக்குள்ளேயே இருக்கிறத பார்த்துக்கிறாங்க. இன்னொன்று வந்து என்ஃபோர்ஸ் செலிபஸி. இது வந்து ஆண்களுக்கு திருமணம் ஆகிட்டப்புறம் அந்த பெண் வந்து இறந்துட்டா அந்த கணவர் வந்து இன்னொரு துணையை தேடாமல் இருக்கிறது மூலமாக அந்த சர்ப்ளஸாக இருக்கிற ஆண்களையும் வேறு ஒரு காஸ்டில் இருக்கிற பெண்ணோடு சேராமல் பார்த்துக்கிறது. அதை விட முக்கியமானது கேர்ள் மேரேஜ். பெண்களை சின்ன வயசுலேயே திருமணம் பண்ணி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அவங்க வேறு ஜாதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆணோட தொடர்பில் இருக்கிறது வந்து நடக்க முடியாதபடி தடுத்துறது. இந்த 4 விஷயத்தையும் வச்சு இதெல்லாம் 4த்தையும் இவர் ஹாஷ் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதாவது ஒருத்தங்க வந்து அவங்க காஸ்ட்டை தாண்டி இன்னொரு காஸ்ட்டை திருமணம் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்காக என்னென்னலாம் செய்ய முடியுமோ இதெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த காஸ்ட் சிஸ்டம் வந்து ஆரம்பித்ததே பிராமின்ஸ் மூலமாக தான். ஏன்னா அவங்க தான் வந்து முதல்ல பிராமின்ஸை தான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படி மாதிரி கொண்டு வந்தாங்க. இப்போ இவங்க வந்து உயர்ந்த ஜாதியாக கருதப்பட்டதுனால மற்றவங்களும் வந்து இவங்கள பார்த்து அதே மாதிரி செய்ய ஆரம்பித்தாங்க. ஏன்னா அது ஒரு சைக்கலாஜிக்கல் டெண்டன்சி. கீழே இருக்கிறவங்க மேலே இருக்கிறவங்கள பார்த்து தன்னோட உயர்ந்தவங்களாக இருக்கிறவங்கள பார்த்து அவங்க செய்கிறதே செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறது ஒரு சைக்கலாஜிக்கல் விஷயந்தான். இப்போது அந்த மாதிரி மீறி சில பேர் வந்து எதாவது செஞ்சிட்டாங்கன்னா அவங்கள வந்து எக்ஸ்கம்யூனிகேஷன், அதாவது ஜாதியை விட்டு விலக்கி வச்சுறது அப்படின்ற ஒரு பழக்கமும் இருந்தது. இப்போ இந்த மாதிரி விலக்கப்பட்டவங்களாம் சேர்ந்து அவங்க ஒரு புது ஜாதியை ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன ஆகிடும், சமுதாயம் வந்து துண்டு துண்டாக உடஞ்சிடும், ஃப்ராக்மெண்டிங் சொசைட்டி அப்படின்றாரு. அதனால் ஜாதின்றது ஒரு இயற்கையாக தோன்றின விஷயம் இல்லை, அது வந்து சில பழக்க வழக்கங்கள் மூலமாக தோணின ஒரு விஷயந்தான் அப்படின்றது இங்கே சொல்கிறாரு. அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜாதின்றது இந்த லா கிவர், அதாவது மனு இல்லை பிராமின்ஸால் உருவாக்கப்பட்டதுன்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். இது வந்து ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் செஞ்சது, அது ஒரு சமுதாய தேவையை அமைஞ்சதுனால தான். ஏன்னா பிராமின்ஸ் வந்து அவங்களுடைய குரூப்புக்குள்ளே கல்யாணம் பண்ணணும், அவங்க காஸ்ட்குள்ளே பண்ணணும் போது மற்ற குரூப்ஸும் வந்து அவங்கள வந்து அப்படியே இமிட்டேட் பண்ணதுனால அமைஞ்சது தான் இந்த சோஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்றாரு. அதே மாதிரி இந்தியாவில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஹைராக்கி இருக்குது. இது உயர்ந்த ஜாதி, இது தாழ்ந்த ஜாதி எல்லாம் அது ரொம்ப வந்து அப்படியே கடுமையாகவும் வந்து கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாதியை வந்து அவங்களுடைய தொழில் மூலமாக இல்லை அவங்க எந்த ட்ரைபல் ஆர்கனைசேஷனில் இருக்காங்களோ அது இல்லை ரேஷியல் டிஃப்ரென்ஸ் மூலமாக தான் இவங்க வந்து ஜாதியை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறது இவர் எதிர்க்கிறாரு. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க வந்து மேலோட்டமாக பார்த்து தான் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி அவங்க இருக்கும்போது அப்போ எந்த ஆக்குபேஷனல் எந்த ட்ரைபல் குரூப் வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து அவங்க திருமணத்தை முடிச்சுட்டு இருந்தாங்கன்றதை நம்ம எடுத்து சொல்ல முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் தான் பார்த்திங்கன்னா இந்த கல்ச்சுரல் யூனிட்டி அதுதான் இந்த காஸ்ட்டை வந்து தனித்தன்மையாக காட்டுது. இப்போது வந்து மற்ற நாட்டிலையும் இருக்கலாம்,
ஆனால் இந்தியாவில் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப கடுமையாக வந்து கடைப்பிடிக்கப்படுது. அது மாத்திரம் இல்லாமல் வேறு காஸ்ட்டோட திருமணம் நடந்ததுன்னா அது தவறாகவே பார்க்கப்படுது. அதனால தான் வந்து இப்போ நிறைய வந்து சின்ன 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 சமுதாயங்கள்லாம் உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேப்ரியல் டாடோடைய அவருடைய படைப்பை வந்து சொல்கிறாரு. அதாவது எப்படி வந்து இந்த இமிட்டேஷன் ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் செய்கிறது வந்து ஒரு சொசைட்டியில் வந்து வேகமாக பரவுது. அது வந்து முக்கியமான காரணம் அந்த காஸ்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ பிராமின்ஸ் வந்து ஹையர் காஸ்ட்டாக இருந்ததுனால அவங்க சில ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு வச்சுருந்தாங்க. இப்போ என்ன ஆகிடுதுன்னா இந்த லோவர் காஸ்ட்லாம் வந்து பிராமின்ஸோடைய ப்ராக்டிஸ் எல்லாம் வந்து அவங்களும் வந்து அப்படியே அவங்களும் கடைப்பிடிக்கிறதுனால இதுவும் வந்து செஞ்சால் நம்மளோட சோஷியல் ஸ்டேட்டஸ் ஏறும் அப்படின்னு நினச்சிட்டு தான் எல்லாம் செய்கிறாங்க. அதனால இமிட்டேஷன் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த காஸ்ட் ஃபார்மேஷனுக்கு வந்து ஒரு ப்ராசஸே இருக்குது. அதில் வந்து என்ன ஆகிடுதுன்னா இப்போ வந்து இந்த மீறி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து விலக்கி வைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லும் போது அது வந்து சமுதாயத்தை எப்படியெல்லாம் உடச்சிருக்கு. அதனால் வந்து இன்னும் என்னென்னலாம் விஷயங்கள் வந்தது, அப்புறம் இது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்காக அவங்க இன்னும் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாலாம் வந்து அவங்க ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி முடிக்கிறாருன்னா இப்போ இதெல்லாம் நம்ம மாற்றணும். அதே சமயத்தில் அந்த காஸ்ட்டுன்றது இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற அந்த பிலீஃப் அந்த சோஷியல் என்வரன்மெண்ட்லாம் வந்து லாஜிக்காக நேச்சுரல் லாவா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பி அதுக்கான பதிலை நம்ம தேடணும். அதாவது வந்து இப்போ காஸ்டெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இது எப்படி ஆரம்பிச்சிது, இதோட மெக்கானிசம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இந்த ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு கொண்டு வரதில் இந்த ரிஃபார்ம்ஸ்லாம் வந்து ஒரு அர்த்தமுள்ள ரிஃபார்ம்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்ல நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.